நம்ம பார்க்க போகிறது கீரை மசியல் தான். இதில் அயன் சத்து எவ்வளோ அதிகமாக இருக்குது தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் க்ரோத்துக்குமே நல்லா சப்போர்ட் பண்ணும். இது வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எடுத்துக்கிட்டாலே நம்ம ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் 3 தக்காளியை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 10 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கீரைக்கு புளி ஊற்ற போகிறேன், அதனால் பருப்பு சேர்க்கல. நீங்கள் புளி ஊற்றலைன்னா இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் பருப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையும் சேர்த்துக்கலாம். கீரை நல்லா மூடி போட்டு 20 மினிட்ஸ் வேக விட்டு எடுத்துக்கலாம். கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கீரையில் இருக்க தண்ணியெல்லாம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீரை சட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கீரை சட்டி இல்லாதவங்க நம்ம ஜாரில் சேர்த்து 1 இல்லைன்னா 2 பல்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கீரையை நம்ம மசிக்க போகும்போதே கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். கீரை பாதி மசிஞ்சதுக்கப்புறம் இதில் தாளித்து கொட்டணும். என்னென்ன போடுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் நல்லா தாராளமாகவே எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பயிர் போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் இது கூட நான் காஞ்ச மிளகாவை 2 காஞ்ச மிளகா 2 கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா தீய வறுத்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஜாரில் வந்து கீரை அரைக்கிற மாதிரி இருந்தால் லாஸ்ட் பேட்ச் அப்போ இந்த மாதிரி தாளித்து கொட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கீரை நல்லா தாளித்து கொட்டி மசிச்சு விட்டு இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கரைச்ச புளியும் நம்ம புளிப்புக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து நம்ம நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இதை பாத்திரத்தில் மாற்றி ஒரு கொதி விட்டு எடுத்த கீரை ரெடி.